வணக்கம் நண்பர்களே. இந்த பகுதியில் தியானம் எவ்வாறு பழக வேண்டும் என்பதை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை பார்ப்போம். This video is sponsored by Bimot. நமது உடலில் உள்ள முக்கிய சக்கரங்களில் கவனத்தை செலுத்தி எவ்வாறு தியானம் செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். நமது உடலில் முக்கியமாக 7 சக்கரங்கள் உள்ளன. அவை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். இந்த சக்கரங்களில் கவனத்தை செலுத்தி நாம் நமது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தலாம். ஒவ்வொரு முறையும் தியானம் செய்யும் முன் நமது வயிறு காலியாக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். பின்பு உடலை சுத்தப்படுத்தி அமைதியான ஓரிடத்தில் அமர்ந்து கண்களை மூடி பத்மாசனம் என்கின்ற முறையில் கையை மேல் நோக்கி தொடை மீது வைக்கலாம். இல்லையென்றால் சின்முத்திரையில் கையை வைக்கலாம். அவ்வாறு வைத்து மூச்சை நன்றாக உள்ளிழுத்து சிறிது நேரம் மூச்சு காற்றை உள்ளே வைத்து பின்பு மெதுவாக மூச்சு காற்றை வெளியிட வேண்டும். இவ்வாறு 10 உள்மூச்சு எடுத்து வெளிவிட்டு அதன் பிறகு சக்கரங்களில் நாம் நம் கவனத்தை செலுத்த வேண்டும். This video is sponsored by Bimot. முதலில் மூலாதாரம் என்கின்ற சக்கரத்தில் நாம் நம் கவனத்தை செலுத்தி இந்த மூலாதாரம் சக்கரம் என்பது ஆசன வாய்க்கும் இன உறுப்புக்கும் இடையே அமைந்திருக்கின்றது. இதற்கு இன்னொரு பெயர் கூறுவார்கள் மும்மூர்த்தி வர்மம் என்று, அதாவது குண்டலினி சக்தி. இதை நாம் ஒவ்வொரு சக்கரமாக மேலெழுப்ப வேண்டும். இந்த மூலாதார சக்கரத்தில் கவனத்தை செலுத்துவதனால் நமது உடல் சக்தி அதிகரிக்கும். ஞாபக மறதி, குழப்பம், மனநோய் முதலான குறைபாடுகளெல்லாம் சீராகும். சிறிது நேரம் கவனத்தை மூலாதார சக்கரத்தில் வைத்து மூச்சை உள்ளிழுத்து வெளியே விட்டு இரண்டாவது சக்கரமான சுவாதிஷ்டானத்திற்கு நம் கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த சுவாதிஷ்டானம் என்கின்ற சக்கரமானது இன உறுப்புக்கும் நாவிக்கும் தொப்புளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அமைந்திருக்கின்றது. பஞ்சபூதத்தில் இதை நீர் தத்துவத்திற்கு ஒப்பிடுவார்கள். இந்த சக்கரத்தை கவனம் செலுத்தி நாம் தியானம் செய்வதால் சுவை, அலர்ஜி, கேன்சர் போன்ற தண்ணீர் சம்பந்தமான அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும். அடுத்ததாக கவனத்தை மணிப்பூரகம் என்கின்ற சக்கரத்தில் திருப்ப வேண்டும். இந்த மணிப்பூரகம் சக்கரமானது தொப்புளுக்கு சற்று கீழே நிலை பெற்றிருக்கின்றது. இதை அக்னிக்கு ஒப்பிடுவார்கள். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த சக்கரத்தில் நாம் கவனத்தை செலுத்தி தியானம் செய்வதால் தீர்வு கிடைக்கும். வயிற்று பகுதியில் உள்ள பெருகுடல், சிறுகுடல், கல்லீரல், மண்ணீரல்
ராஜ உறுப்புகள் முதலான அனைத்தும் பிரச்சனைகளுக்கும் இந்த சக்கரத்தை நாம் இயக்குவதால், கவனத்தை செலுத்துவதால் தீர்வு கிடைக்கும். அடுத்ததாக கவனத்தை சற்று மேலெழுப்பி நெஞ்சு பகுதி, மார்புக்கு மத்தியில் அநாகதம் என்கின்ற சக்கரத்தில் கவனத்தை செலுத்தி அந்த சக்கரத்தை இயக்குவானால் இதயம், நுரையீரல் உள்ளிட்ட வாயு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அடுத்ததாக சற்று மேலே தொண்டை குழியில் இடம்பெற்றிருக்கும் விசுத்தி என்கின்ற சக்கரத்தில் கவனத்தை செலுத்தி சிறிது நேரம் தியானம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும்போது கழுத்து, தொண்டை முதலான பகுதிகளில் ஏற்படும் வலி, வீக்கம் முதலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அடுத்ததாக நெற்றி மத்தியில் ஆக்ஞா என்கின்ற சக்கரத்தில் கவனத்தை செலுத்தி சிறிது நேரம் தியானம் செய்வதனால் தன்னம்பிக்கை, தைரியம், புத்துணர்ச்சி முதலானவை நமக்கு வெளிப்படும். அடுத்ததாக கடைசியாக சகஸ்ராரம் என்கின்ற உச்சந்தலையில் சற்று மேலே கவனத்தை செலுத்தி தியானிப்போமானால் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி, கோபம் மாறி இறை சக்தி அதிகமாக நம்மள் பலப்படும். இந்த தியானத்தை நாம் ஓரிரு நாளில் பழகி செய்துவிட முடியாது. ஆரம்பத்தில் 1 நிமிடம், 2 நிமிடம் இவ்வாறு கண்களை மூடி அமர்ந்திருந்தால் நம்மால் எதிலும் கவனத்தை செலுத்த முடியாமல் மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். திரும்ப திரும்ப முயற்சி செய்தால் மட்டுமே தியானத்தில் ஆழ்ந்து இறங்க முடியும். முக்கியமாக காலை பிரம்ம முகூர்த்தம் என்கின்ற 4 மணிக்கு மேல் 6 மணிக்கு முன்பு தியானம் செய்வதனால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த தியானத்தை நமக்கு சித்தர் பெருமானார் பதஞ்சலி முனிவர் அவர்கள் அருளியிருக்கின்றார்கள். இந்த தியானம் என்கின்ற தலைப்பை அவர் 7வது இடத்தில் வைத்திருக்கின்றார். அதை நாம் பழகுவதற்கு முன்பாக அவர் வகுத்து தந்த 6 முக்கிய படிநிலைகளை தவறாமல் கையாள்வோமானால் எளிதில் நமக்கு தியானம் பலப்படும். This video is sponsored by BuyMotor. Thank you.